வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தர் ஷோரூமுக்கு தான். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்டா ஜெட்டை பற்றி தான். ஆக்சுவலாக இதில் ஒரு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் ஆகட்டும், இதில் என்னென்ன ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனமலை சேத்தார். ஆனமலைஸ்ன்னு சொன்னோடனே நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டொயோட்டா வந்து டோட்டலாகவே நம்ம சேலம், தர்மபுரி, அண்ட் தென் கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமிலியர்னு சொல்லலாம். இப்போ அவங்க இங்கே ஒசூரில் நம்மளுக்கு ஏத்தர் ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். லுக்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு தரமான வண்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த டபுள் கலர் பஞ்சிங் ஆகட்டும், இந்த ஒயிட் அண்ட் எல்லோ, டோட்டலாக நம்மளுக்கு இதில் 7 கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் டிஸ்பிளே பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு 4-5 கலர் இருக்குது. மேபி அதை நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு டீசெண்டான ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் யாராவது வெஹிக்கிள் வாங்குறீங்க, ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக ரெஸ்டாக்கு போகலாம். ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு விஷுவல் க்ளீனாகவே இருக்குது. ஸோ நைட் டைம்லேயும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ பீம், இது வந்து நம்மளுக்கு ஹைபீம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபீமில் நம்மளுக்கு ரொம்பவே விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு த்ரோவும் நம்மளுக்கு தருது. ஸோ இண்டிகேட்டர் போடும்போது நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே ஒரு பஸர் மாதிரி ஒரு செட்டப் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ரிவர்ஸ் மோட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஃபியூச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹசார் பைக் மாதிரி நம்மளுக்கு 2 பக்கமும் இண்டிகேட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனே நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம டயர்ஸை பார்ப்போம். ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இவங்க ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்ஆர்எஃபோட டைப் பண்ணி இந்த ஜாப்பர் என்ன இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த த்ரெட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏத்தர் கம்பெனிக்காகவே இந்த இதுக்காகவே இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் ஆகட்டும், இந்த ஸ்கிட் கண்ட்ரோலர் ஆகட்டும், அண்ட் தென் வாப்ளிங், ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஸ்பெஷலாக டைப் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 200 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிட் கண்ட்ரோலருக்கான ஒரு சென்சார் தான் இது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் வீல் எவ்வளோ சுற்றுதோ அதே மாதிரி நம்மளுக்கு ரியர் வீலும் சுற்றணும். ஸோ அந்த அப்போ தான் நம்மளுக்கு அந்த கண்ட்ரோலர் கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மெட்கார்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஃபைபர் பார்ட்ஸ் தான். ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 180 12 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு எம்ஆர்எஃப்ல தான் நம்மளுக்கு வருது. பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. 130 mm ட்ரம் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட வெயிட் அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாமே பார்த்துருவோம். ஸோ டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 185 சென்டிமீட்டர் வரையும் கொடுத்துருக்காங்க. இதுவே ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114 சென்டிமீட்டர் வரையும் நம்மளுக்கு ஹைட் சொல்லியிருக்காங்க. இதுவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 16.5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். நம்ம நார்மல் சிட்டி ஆகட்டும் அண்ட் தென் ரூரல் ஏரியா ஆகட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மேனேஜபிள் தான். வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 119 kg வரையும் நம்மளுக்கு வண்டியோட வெயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு இதுதான். சீட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டின்றதுக்கான ஒரு மெயின் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீட்டில் தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பில்லியன் ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் இதுன்னு சொல்லலாம். கேப்ரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கேப்ரியல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏத்தர். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹூக்கில் நம்மளுக்கு ஒரு 3 kg வரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நம்மளுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 kg வரையுமே நம்ம ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு சார்ஜிங்குமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரிட்டுமே இருக்குது, ஏத்தர் கிரிட்டுமே இருக்குது. இல்லை நம்ம வீட்டில் நம்ம இது பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன்.
அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதோட வந்து மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஸ்பேஸ் தான். ஸோ இது பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 34 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 32 லிட்டர்ஸ் அண்ட் தென் முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு 2 வீலர்ஸ்க்கான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சாவி இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம இது பண்ணி போடுவோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு வேல்யூபிளான ஒரு திங்க் வைக்கிறீங்க, மொபைல் ஃபோன்ஸ் சம்திங் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் நம்ம சாவி சம்திங் ஏதாவது போட்டு அதை ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தாராளமாக ஒரு 2 ஹெல்மெட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் தான். ஃபுல் ஹெல்மெட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று வைக்கலாம், இதே ஆஃப் ஹெல்மெட் வைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம ஒரு 2 ஹெல்மெட் வைக்கலாம். இதோட சைட் ஸ்டாண்டை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அதோட ஆக்ஷனே வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த 2 இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரொம்பவே டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் வெரர்லேயே நம்மளுக்கு போடுற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இது தான் கொடுத்துருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு இதாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு அலுமினியம் இதில் தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுலேயும் நம்மளுக்கு அந்த மோட்டர் கட் ஆஃப் சென்சார் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் நீங்கள் போட்டிருக்கும் போது வண்டியை நம்ம ஆன் பண்ண முடியாது, அதை எடுத்துகிட்டு நம்ம பிரேக் அப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி அந்த மோட்டரை பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 3 வேரியன்ட் இருக்குங்க. அதாவது 2.9 கிலோவாட்கான பேட்டரி அண்ட் தென் 3.7 கிலோவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டியை நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.7 கிலோவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்குமே கம்பெனி வந்து 159 கிலோமீட்டர் வரையுமே கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 120 ஒரு 125 மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 130 வரையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதாவது அந்த 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக அந்த அளவுக்கு வரும். மோட்டர் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு PMSM மோட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க, செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.3 கிலோவாட்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு மிட் டிரைவ் மோட்டர் செட்டப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு சீரெல்லாம் பட்டால் ரொம்பவே இதாகுன்றதுக்காக ஒரு நாய்ஸ் வரும்ன்றதுக்காக நம்மளுக்கு ஒரு கவர்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா மற்ற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவராக கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டில் பார் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் மோடு அண்ட் தென் ரைடிங் மோட் கண்ட்ரோலுக்கான, அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் கேமரா சுவிட்ச் அண்ட் தென் டிஸ்பிளே டேக்கிள் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிட்ச் அண்ட் தென் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்பிளேல என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டே சொல்லுவார் அதில் என்னென்ன டீட்டெயில் வருது அப்படின்ட்டு சொல்லச்சோம். ஆக்சுவலி இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் 7 inches கனெக்டிவிட்டி டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் ரைடிங் மோட்ஸ் வரும். ரைடிங் மோட்ஸ்னு பார்த்தா ஸ்மார்ட் ஈகோ ஜிப்னு சொல்லிட்டு வரும். ஸ்மார்ட் ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகும். ஓகே, அக்யூரேட்டாக உங்களுக்கு போகும். அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45% இருக்குது, 52 கிலோமீட்டர்ஸ் போகலான்னா டக்குட்டு அது ஒரு 38 வந்துடும், இல்லைனா ஒரு 39 அது மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் ஆனால் ஏத்தரில் உங்களுக்கு 45%ல் 52 கிலோமீட்டர்ஸ் போகலான்னா அக்யூரேட்டாக 52 கிலோமீட்டர்ஸ் போகலாம். இது 0 ஆனாலுமே நீங்கள் 1 கிலோமீட்டர் ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெட் ஆகுதுனாலுமே நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் வரையுமே இது பண்ணலாம் போகலாம். ஓகே, தென் இதில் ஜிப் மோட். ஓகே, இது வந்து ஸ்மார்ட் ஈகோ 45 to 50 தான் உங்களுக்கு போகும். என்ன தான் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தாலுமே. ஓகே, ஜிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வரைக்கும் போகும். அந்த 80 வந்து 100 to 0 நீங்கள் 0% வரைக்கும் ஓட்டினாலுமே ஓகே உங்களுக்கு மோட்டர் வந்து ஹீட் ஆகாது. ஓகே, ஒரே ஸ்பீட் தான் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் மின் பண்ணி 80லேயே தான் போகலாம். மோட்டர் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஓகே, 45%ல் 44 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஓகே, தென் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து டச் ஸ்கிரீன் வராது உங்களுக்கு. ரிஸ்டால ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு வந்து வயசானவங்க ஓட்டுவாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டுவாங்க, வீட்டில் ஓட்டுவாங்க. ஸோ அதனால இது டச் ஸ்கிரீன் தேவையில்லை. ஃபேமிலி செக்மெண்ட்டுனால உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் TFT டிஸ்பிளே கொடுத்ததே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். ஜாய்ஸ்டிக் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜாய்ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு நியர்பை என்னென்ன சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருவோம். நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா 200+ ஸ்டேஷன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன பேக்கரி, அபார்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ இங்கே க்ரீனில் இருக்குங்களா, இங்கே வந்து யாரும் சார்ஜ் போடல. பார்த்துட்டு நீங்கள் போய் போட்டுக்கலாம். இன்கேஸ் இது ரெட்ல இருந்துச்சுன்னா அங்கே யாரோ சார்ஜ் போட்டிருக்காங்க, நீங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும். ஓகே, மொபைல் கனெக்ட் பண்ணி நம்ம இத பண்ணிக்கலாம். இது eSIM இன்பில்ட்டா இருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த மொபைல் கனெக்டிவிட்டில யார் உங்களுக்கு கால்ஸ் பண்றா, வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நேம் எல்லாமே வந்துரும். ஜஸ்ட் நம்ம இத டேப் பண்ணி கால் அட்டெண்ட் பண்ணா போதும், பேசிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஃபீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மெயின் முக்கியமான ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏத்தர் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ணல. ஓகே, உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா
ஷேர் லைவ் லொகேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமாம். ஷேர் லைவ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்கேஸ் நம்ம வீட்டில் ஒய்ஃப் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை பசங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, டியூஷன் போயிட்டு வராங்க அப்படின்னா தனியாக வராங்க நைட் ஒரு 8 o'clock மேலே. ஓகே. வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க அந்த ரோட்டில் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 3 times இப்படி ஸ்டாப் பண்ணால் ஆட் கான்டாக்ட் 3 பேர் கான்டாக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லொகேஷன் இருக்கீங்கன்ட்டு நீங்கள் ஷேர் ஆகிடும். இமீடியட்டாக நம்மளுக்கு ஷேர் ஆகிடாது. இது ஒரு பெஸ்ட் சேஃப் இதுதான். எதனா இஷ்யூஸ்னாலுமே நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணி வண்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. என்ன சாஃப்ட்வேர் போயிட்டு இருக்கு இப்போ? Traffic 6 போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலுமே இது உங்களுக்கு அப்டேட் வந்துடும். டவர் ஃபுல்லாக இருக்க இடமா பார்த்து அப்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. தென் வெஹிக்கல் டீடைல்ஸ் வரும், கஸ்டமர் நேம் வந்துடும். ஓகே. உங்களுக்கு வண்டியோட வின் நம்பர் மாடல் என்னங்கிறது வந்துடும். தென் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், இது ஒரு முக்கியமான உங்களுக்கு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லா இடத்துக்குமே ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், போகிறதுக்கு போகணும் நமக்கு தெரியாது. ஓகே. பட் எமர்ஜென்சி டைமில் நம்ம டாக்குமெண்ட்ஸை நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இதே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. தென் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும். ஓகே. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அந்த டிஸ்ப்ளே பிரைட்னஸ். ஓகே. பிரைட்னஸ் வைக்கிறது, பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நான் அதிகமாக என்ன வச்சுக்கலாம், இல்லை ஆட்டோ பிரைட்னஸ் போட்டு விட்டுலாம்னா நீங்கள் போட்டு விட்டுருக்கோம். லாங்குவேஜஸ் வரும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வரும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 4-5 லாங்குவேஜஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ நியூவாக நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்கிற ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேஜிக் ட்விஸ்ட். அதாவது இப்போ பிரேக் வந்து நம்ம நிறைய பிடிப்போம், தேய்மானம் நிறைய இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும், ரீஜெனரேட்டிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மேஜிக் ட்விஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவர்ஸ் த்ராட்டில் பண்ணீங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்காமே ஸ்லோ டவுன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மோட்டர் கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இதில் உங்களுக்கு போஸ்டிங் ரீஜன் வரும். ஸ்லோப்பில் எதாவது போகிறோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் ஆகும். ஓகே. ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன், எதனா ஸ்லோப்ல நிப்பாட்டி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கார் ஃபீச்சர் மாதிரி தான். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹில்ஸ்ல நிப்பாட்டி இருக்கும், ரிவர்ஸ் வராமல் இருக்கணும், பிரேக் பிடிக்கக்கூடாது அப்படின்னா பிரேக் பிடிக்காம நம்ம கை எடுத்துடலாம், ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸ்டிக் கண்ட்ரோல். ஓகே. இது ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். ஆமாம். தென் ஆட்டோ இண்டிகேட்டர் கட் ஆஃப். நிறைய பேர் நம்ம இதில் மறந்துடுறாங்க. ஸோ ஆட்டோ இண்டிகேட்டர் கட் ஆஃப் உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ நம்ம போட்டுவிட்டு நம்ம மறந்துட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே. ஓகே. கைட் மீ ஹோம். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 செகண்ட்ஸ்க்கு எரிஞ்சிட்டு இருக்கும். எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆஃப் பண்ணிட்டாலுமே ஒரு நைட் டைம்ல போய் வண்டி பார்க் பண்றீங்க, நீங்க டோர் போறதுக்கு இருட்டா இருக்கு, சோ அந்த கீ எடுத்து நீங்க கீ போடுற வரைக்குமே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஃபீச்சர்ஸ் நான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக் சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு BMS சாஃப்ட்வேர் மூலமா. ஓகே. இப்போ டெய்லி இப்போ ஒரு 8 மணிக்கு நீங்க நைட் போடுறீங்க, மார்னிங் ஒரு 10 மணிக்கு போட்டு மார்னிங் ஒரு 8 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 o'clock வரைக்கும் ஏறும். ஓகே. அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 o'clockல இருந்து அகைன் உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ உங்களுக்கு ஃபுல் பண்ணி கொடுத்துரும். சார்ஜ் ஃபுல் ஆயிடும், அது சப்ளை வந்துட்டே இருக்கணும். இல்லை ஓகே, கட் ஆஃப் ஆப்ஷனும் இருக்கு சார்ஜர்ல. ஓகே. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே. ஆன் ஆஃப் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் கட் ஆஃப் ஆயிடும். ஓகே. ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவங்க வந்து த்ராட்டில் கொடுத்து, அவங்களுக்கு எலக்ட்ரிக் வண்டி தெரியாது, த்ராட்டில் கொடுத்து இன்னொரு வண்டி கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கும். ஓகே. தென் இன்டார்கெட் மோட், வண்டி எதனா எடுத்துட்டு போறீங்க, ஏதோ பர்சனல் விஷயமா போறீங்க, உங்க வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா இன்டார்கெட் மோட் ஆன் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஆன் பண்ணிட்டா நம்ம லொகேஷன் எதுவுமே நம்மளுக்கு இதாகாது. எங்க ஆஃப் பண்ணோமோ அதே இடத்துல தான் வண்டி இருக்கும். ஓகே. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வரும். பட் ஆனா இது வந்து இன்கேஸ் நீங்க கேட்கலாம், இது ஆனா திருடிட்டு போயிட்டா மேபி அது இன்டார்கெட் மோட் ஆன் பண்ணிட்டாங்க, அப்ப எப்படி கண்டுபிடிக்கும் நீங்க கேட்கலாம். எங்கள்கிட்ட வந்து உங்களோட ரிவைஸ் எல்லாமே கிளவுட்ல எங்களுக்கு சேவ் ஆயிடும். ஓகே. நாங்க இது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆன்ல இருந்துச்சுன்னா எங்களால ஆஃப் பண்ண முடியும். ஓகே. உங்களோட வண்டி நம்பர், வின் நம்பர் போட்டு வண்டியோட நம்பர் போட்டாலே எங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். நாங்க எங்கே பேக்கிங் எல்லாமே ஆஃப் பண்ணிப்போம். ஓகே. ஷட் டவுன் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 months வரைக்கும் டீப் டிஸ்சார்ஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதர் பிரான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே சார்ஜ் இறங்கக்கூடாதுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. 2 மாதம் வரைக்கும் நீங்கள் எங்கே போய்க்கலாம். இப்போ ஒரு எமர்ஜென்சி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க, 2 months கழிச்சு வருவீங்க, சம்திங் அப்படி இருந்துச்சுன்னா ஷட் டவுன் பண்ணி போய்க்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் இதுதான். இதில் சின்ன டீட்டெயில் நம்மளுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட் சென்டர், மோட்டர் ஆஃப் ஆகிருக்கிறது, அண்ட் தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. டவர் இதாகிடுது, டைமிங்கு, ஸோ கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அண்ட் தென் ஜிப் மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும். இதுவே நீங்கள் சூப்பர் ஈகோ மோடில், ஸ்மார்ட் ஈகோ மோடில் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் இதுதான். ஆவரேஜ் கிலோமீட்டர் வந்துடுது. ஓகே. ட்ரிப் கரண்ட் ரைடு எல்லாமே ஓடோமீட்டர் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது. இதெல்லாமே ஓகே. நம்மளுக்கு பேசிக்கான என்ன நீட்ஸ் இருக்கோ இதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நம்மளுக்கு மேப்பிங்கும் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த இந்த ஆப்ஷன்லேயே கூகுள் மேப் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே. ஓகே. கூகுள் மேப் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஓகே. நம்ம ஃபோன்லேருந்து நம்ம ஸ்கூட்டருக்கு டைரெக்டாக ஷேர் பண்ணி வண்டிக்கு ஆன் பண்ணோன்னே அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
ஸோ ஃபைனலாக நம்ம வண்டியோட ப்ரைஸிங் அண்ட் தென் வாரண்டிக்கு வருவோம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,50,000 பேஸ் வேரியண்ட்டில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறது. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாரண்ட்டி 3 years 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம அடிஷ்னலாக நம்ம வேணும் அப்படின்னா நம்ம 8 years 80,000 கிலோமீட்டர் வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஏத்தர் வண்டி வாங்குறதா இருந்தால் மறக்காமல் ஒசூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஆனமலைஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். Until Tata, bye from Sri. Bye. Yeah.